ஃபிரௌனுடைய கூட்டம், அதாவது அந்த காபிர்களுக்கு ஒரு தைரியம் வருகிறது, மூசாவை குறைச்சிக்கிறேன், அவர் கூட்டத்தை குறைச்சிக்கிறேன். அப்ப கொலை செஞ்சிட்டால் இந்த உலகத்துல வெற்றி அடையலாம். ஏற்கனவே தான் கடவுள் சொல்லிக் கொடுக்கிறது, அதனால இவன் பார்க்கறதுக்கு எனக்கு வெற்றி கிடைக்கும். எப்படி சொல்றது வசனம் கண்டா இவங்க ரெண்டும் மாறி மாறி பார்த்துக் கொள்றாங்க. ஒரு கிட்ட வாங்கிடுச்சு. இது எது கிட்ட வாங்கினாங்கன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கிற முன்னால பெருங்கடல் முழுமுடி இதுக்கு மேல போக ஃபிரௌன் கூட்டம் நினைக்கிறீங்க, இதுக்கு மேல போக தப்பி போயிடலாம். இப்ப எங்கள்கிட்ட ஆயுதம் இருக்குது, பலம் இருக்குது, எங்கள்கிட்ட போஸ்ட் இருக்குது, எங்கள்கிட்ட வீரம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, அரசியல் பலம் இருக்குது, எல்லாமே இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அரசியலும் இல்லை, அவங்களுக்கு பெரிய படையும் இல்லை, அது வீரர்களும் இல்லை, யாரும் இல்லை. அதனால இன்றைக்கு வெற்றி எனக்குத்தான் அப்படின்னு ஒரு பெருமை கொள்றாங்க. அல்லாஹ்வுடைய முடிவும் கடைசி கட்டத்தில் தருகிறது. கிட்ட போயாச்சு, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவுடைய கட்டளை வருது, மூசா நீங்க அடியோட அத்தாவை உன கம்ப அடியுங்கோ, வெற்றி பின்னிச்சு. சரி, பெரிய நீளமான வரலாம். கடைசிக்கு இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டமா அப்படியே வெளியே போயாச்சு. இப்ப ஃபிரௌனோட படை உள்ளுக்கா. இப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எந்த கடலை வழியாக அமைச்சாங்க, எந்த கடலை அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஒரு கூட்டமும் நடந்து போறதுக்கு மாதிரி ஏற்பாடு செஞ்சாலும், அதே அல்லாஹ் அந்த தண்ணி சேர்றதுக்கு ஏற்படுத்த. இந்த தண்ணீருக்கு அல்லாஹ் கட்டளை வருகிறது, நீ ஏற்கனவே வழி கொடுக்கிறது அவங்களுக்கு மட்டும். ஃபிரௌனை இந்த கூட்டத்தை நான் அழிச்சிரு, எனவே தண்ணி தேர்ந்துருந்து அல்லாஹ் கட்டளை வருகிறது. தண்ணி தேர்ந்து ஃபிரௌன் கூட்டம் அழிய கிட்டவாக அழியலே. இந்த நேரத்தில் அடே இப்ப மூத்து வரப்போகுது, அடி வரப்போகுது. ஃபிரௌனுக்கு தண்ணி குடிபடுது, குடிபட்டு இப்ப நல்லா விளந்து 1 குடம் 2 குடம் 4 குடம் 5 குடம் 10 குடம் என்றால் இங்கே தெரியும் தண்ணி கொண்டே கீழே ஆடுங்க. எங்களுக்கு தெரியும் உலகத்திலான நீங்க என்றால் நீஞ்சுக்குள்ள ஏறாம போயிட்டு இருந்தால் தண்ணி குடிபடும். தண்ணி குடிபட பாரம் கூடக்கூடாது. பாரம் கூடினால் அவருக்கு தன்னை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப யாராவது பாதுகாக்கிறதுக்கு பாஞ்சு அவரே முடிச்சுக்குவார். பார்ப்போம், தண்ணியில வேண்டு பார்த்தால் இவர் என்ன செய்வாரு, இப்ப இவரை பாதுகாக்கிறதுக்கு வருவாரு, அவரை கையை பிடிச்சுக்குவார், சண்டை பிடிப்பார், அழுத பிடிப்பார். இப்ப வந்தவரே தன்னை பாதுகாத்துக்க. அதுக்கு தான் சொல்ற, அப்படி ஒருத்தர் பாதுகாக்க போனா நீ முடிக்கல முடிக்க முடி இருந்துட்டா தெரியும், இல்லாட்டி ஒரு கால் வேலை முடிக்கும். சரி, இவரை கையை பிடிக்கூடப்படாது. சரி, இப்ப ஃபிரௌன் கழிவு வரப்பா. இந்த கட்டத்துலதான் ஃபிரௌன் டக்குன்னு சொன்னான், நான் முஸ்லீம் ஆயிட்டேன். அல்லாஹ் சட்டத்துக்கு குர்ஆன் சொல்றாங்க, நான் முஸ்லீம் ஆயிட்டேன், எனக்கு இப்ப நம்பிக்கை வருகிறது, நான் கடவுள் இல்லை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கடவுள், அதாவது அல்லாஹ் நான் ஏற்றுக்கொள்றேன். இப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா கேட்கிற ஒரு கேள்வி, இப்பதானா அவனுக்கு ஞாபகம் வந்தது, இவ்வளவு காலம் அரசாட்சியும் உன்னுடைய செல்வமும் உன்னுடைய பலமும் போன்ற ஆட்சியும் பெருமையில ஆட்சி இருந்தது, இன்றைக்கு தானா இப்பதானா உனக்கு ஹிதாயத் கிடைக்குது. இவ்வளவு காலம் இவ்வளவு பிரச்சனையை போட்டுட்டு இந்த மூசாவையும் ஒரு கூட்டத்தின் அழிக்க நீ முயற்சி செஞ்சுட்டு அல்லாஹ் இந்த நீ மறுத்துட்டு இன்றைக்கு தானா உனக்கு ஹிதாயத் கிடைக்குது. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு சொன்னான், உனக்கு மன்னிக்கல, இவ்வளவு காலமும் உனக்கு வெளிப்படையாக கிடைச்ச அந்த நியமத்தை அருளுகிறேன், இந்த இதுகள் தான் நீ பொறுத்து கொள்ளிருக்க, உனக்கு பின்னாலும் நிரந்தரமான ஒரு அருளை உனக்கு மூசாலைக்கு ஞாபகப்படுத்தி நீ அதை ஏற்றுக்கொள்ளாத. அதனால உனக்கு என்ன தெரியுமா தண்டனை, இது அழிஞ்சு போகும். அழிஞ்சாலும் ஏழையவங்களை போல நீ இல்லை, உனக்கு மட்டும் ஸ்பெஷல் என்னன்னா உலகம் அழிவு வருங்காட்டி இந்த உலகத்துக்கு மக்கள் வருவார். மக்கள் வார காலம் எல்லாம் உனக்கு இப்படி நடந்ததுன்னு மக்கள் அறியும். உன்னுடைய உடம்பை நாம் பாதுகாப்போம். இன்றைக்கு ஃபிரௌனுடைய உடம்பு கண்ணாடி பெட்டிக்குள்ள போட்டு பாதுகாக்கப்பட்டது. இப்ப இந்த அழிவுல நடந்து முடிஞ்சதுக்கு பின்னால